அனைவருக்கும் வணக்கம். நல்ல சமூகம் உருவாகணும், அதுக்காக நான் உங்கள் பிரபாகரன் பேசுகிறேன். திமுக இப்படி தாங்க பண்ணுவாங்க. அவங்களுக்கு எதிராக ஒரு நபர் வளர்றாங்க அப்படின்னா இடையில ஒரு ஆளை வச்சு ஏவி விட்டு அவங்கள பற்றி அசிங்கமாக பேசுறது, அவதூறு பரப்புறது அப்படிங்கிறத செய்வாங்க தான். அது அவங்களுடைய ரத்தத்தில் ஊறி போன ஒரு விஷயம். பொதுவாக திமுக அவங்களுக்கு எதிராக ஒரு கூட்டம் இங்கே வளருது அப்படின்னா ரெண்டு மாதிரியான டெக்னிக்கை பயன்படுத்தி அவங்கள அழிப்பாங்க. ஒன்று என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த கோழிக்கெல்லாம் இறை போடுவோம்ல, ஸோ அதை மாதிரி கூட்டணி அப்படிங்கிற இறைய போடுவாங்க. அவங்க பக்கத்தில் வர வர கூடையை போட்டு கவுத்து 2 நாளில் வெட்டி சிக்கன் 65 போட்டு சாப்பிட்டு ஏப்பமே விட்டுருவாங்க. ஸோ அப்படி மாறி போய் இருக்கக்கூடிய 2 கட்சி தான் விசிக, மதிமுகலாம். முன்னாடி கட்சியாக இருந்தது, இப்போ திமுகவோட ஒரு அணியாக இருக்குது. ஸோ இதை மாதிரியான ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துவாங்க. அப்படி இல்லை, அவங்க அந்த கோழி அந்த இறை போட்டாலும் அந்த கோழி நம்மக்கிட்ட வரமாட்டேங்குது, நம்மளால் கவுக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள பற்றி அவதூறாக பேசுறதுக்கு 4 பேருக்கு காசு கொடுத்து அவதூறாக பேசு, அவனை பற்றி அசிங்கப்படுத்து, ஏதாவது வந்ததை போனதை நீ அவனை பற்றி பேசிக்கிட்டே இரு, உனக்கு நான் காசு கொடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த வேலையை திமுகவுக்காக செஞ்சுட்டு இருக்க நபர் தான் கோவன். இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்களே, அதிமுக ஆட்சியில் இந்த பேரை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டாஸ்மாக் கடைகளை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க பார்த்தாலும் மேடை எங்க கிடைக்குதோ ஏறி பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாரு. அதுவும் அந்த கருத்து ரீதியான பாட்டுலாம் இருக்காது. ஜெயலலிதா அவர்களை ஆபாசமா கொச்சைப்படுத்தி பேசுற மாதிரி எங்க பாரு இந்த பாட்டு அப்படிங்கிறத பாடிக்கிட்டே இருப்பாரு. நான் கூட நினைச்சேன், உண்மையாலும் இந்த ஆள் மதுக்கடைகளை மூடணும், ஸோ ஏதோ உங்க குடும்பத்தில் யாராவது பாதிக்கப்பட்டிருப்பாங்க போல, ஸோ அந்த மன விரக்தியில இந்த அளவுக்கு மதுவுக்கு எதிராக இருக்காரு அப்படின்னு நான் அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த ஆளை பற்றி நினைச்சேன். பட் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ஆளையே காணுங்க. நான் நிறைய இடத்த தேடி பார்த்தா காணவே காணும். சரி, ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா என்ன அப்படின்னு தெரியல. சரி, எங்கேயோ ஆள் மிஸ்ஸிங் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த கள்ளக்குறிச்சியில் 69 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறந்து போனாங்கல்ல, அப்போ கூட வரல. அவர் அதிமுக ஆட்சியில் அந்த பேசின பேச்சுக்கு இறந்துருந்தா கூட எழுந்து பேசியிருப்பாரு, அந்த அளவுக்கு பேசியிருந்தாரு. பட் இந்த கள்ளச்சாராய விஷயத்துக்கு வெளியிலேயே வரல. இந்த வேங்கை வேலையில் மலம் கலக்கப்பட்ட விஷயம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்தது, வெளியிலேயே வரல. சரி, ஆள் இனிமேல் வரமாட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போ திரும்ப அந்த அவதூறு ஆபாசம் அப்படிங்கிறத பேச ஆரம்பிச்சிருக்காரு. எங்கேயோ அமைதியாக இருந்தால், அதாவது நான் திமுகவை விமர்சிக்கவே மாட்டேன் அப்படின்னு கொடுத்த காசுக்கு ஒழுங்காக இருந்த ஆளை திமுக காரங்க இப்போ திரும்ப வெளியில் கூப்பிட்டு இதை மாதிரி ஒரு 2 பேர் இருக்காங்க, அவங்கள பற்றி நீ புதுசாக பாட்டு எழுதி உனக்கு வாயில் வந்த வார்த்தைகள்லாம் நீ போட்டு பாட்டு எழுதி மேடையில் பாடு, உனக்கு அந்த வார்த்தைகள் வரல அப்படின்னா நம்ம கட்சியோட பேச்சாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்க, சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி, ஸோ அவங்கள்ட்ட கூட வார்த்தைகள்லாம் கடன் வாங்கி ஆபாசமாக நான் சொல்லக்கூடிய தலைவர்கள்லாம் பேசுங்க அப்படின்னு இப்போ அந்த ஆளை பேச விட்டுருக்காங்க. அந்த ஆள் ரீசெண்டாக அந்த ஆளுன்னே சொல்ல வேணாம், அது ஒரு ஜென்மம். அதை பற்றி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன். விஜய் அவர்களை பற்றி அவர் தப்பாக பேசக்கூடிய அந்த விஷயம் ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயம். அதை பார்த்துக்கிட்டு எந்த ஒரு அரசியல்வாதியும் நேர்மையாக அரசியல் பண்ணக்கூடிய யாருமே அமைதியாக இருக்க மாட்டாங்க. இதே வேற ஒரு கட்சியில் இது மாதிரி விஷயங்கள் பேசப்பட்டிருந்தது அப்படின்னா இந்நேரம் அந்த நபர் ஜெயிலில் தான் இருந்திருப்பாங்க. பட் திமுகவுக்கு ஆதரவாக அவர் பேசுறதுனால அவர் வெளியில் இருந்துட்டு இருக்காரு. அவ்வளோ மோசமாக விஜயை பற்றி பேசினாரு. நான் அந்த வீடியோவில் நான் அதை பற்றி போட்டிருந்தேன். இப்போ அந்த ஆள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சீமானை பற்றி அருவருப்பாக கேட்கவே ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க. என்னடா அது, நம்ம டெமோக்ரஸி அப்படின்னு சொல்கிறோம், கருத்துரிமை அப்படின்னு சொல்கிறோம், அதில் இந்த அளவுக்கு ஆபாசமாக பேசுறதுலாம் அடங்குமா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப மட்டமாக பேசியிருக்காரு. இந்த பேக்கரியை கொடுத்து தான் கட்சியை ஸ்டார்ட் பண்ணார். இந்த விஜயலட்சுமி மேட்டர்லாம் இப்போ யாருமே பேசுறது கிடையாது, கோர்ட்டே அந்த விசாரணைக்கு தடை போட்டு வச்சிருக்கு. பட் இந்த ஆள் ரொம்ப தைரியமாக பேசிட்டு இருக்காரு. இதுக்கு முழுக்க நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். இத்தனை வருஷமாக அப்படி இருந்த கோவன் இப்போ பேச ஆரம்பிக்கிறார் அப்படின்னா எலெக்ஷன் வருது, ஸோ சீமானோட இமேஜை எங்கேயாவது டேமேஜ் பண்ணோம், விஜயும் திமுகவுக்கு எதிராக நிற்கிறார் அப்படிங்கிறதுனால விஜயோட இமேஜையும் டேமேஜ் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக முழுசாக அந்த ஆளுக்கு பணம் கொடுத்து இந்த தூக்கி போட்டால் வரும்ல ஏவல் நாய்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, ஸோ அதை மாதிரி அந்த ஆளை கழுத்தை பிடிச்சி கழுத்தில் சங்கிலி போட்டு இழுத்துட்டு மேடையில் ஏற்றி நீ கொலை, இவங்க 2 பேரை பார்த்து நீ கொலைச்சிக்கிட்டே இரு, நான் உனக்கு பிஸ்கட் போட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆளை இப்போ கொலைக்க வச்சுருக்காங்க. இதே மாதிரி வேற யாராவது, ஏன்னா இப்போ இவங்களை பற்றி இவங்க அவதூறு பேசுகிறாங்க, வேற மற்றவங்க இருப்பாங்கல்ல, அவங்க திமுகவில் இருக்கக்கூடிய எவ்வளோ பேரோடைய பர்சனல் லைஃப்லாம் எடுத்தால் அவதூறு பேசிக்கிட்டே இருக்கலாம். ஒரு புத்தகம் எழுதலாம், ஒரு 300-400 பக்கத்துக்கு ஒரு புத்தகமே எழுதலாம். அவ்வளோ அவதூறு அப்படிங்கிறது, அவதூறு இல்லை அசிங்கம் அப்படிங்கிறதே கட்சிக்குள்ளே இருக்குது. பட் அதை மாதிரி யாராவது பேசுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்நேரம் ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. ஆனால் இந்த கோவனுக்கு திமுக அரசு பாராட்டு விழா நடத்தாத ஒரே குறையாக பணம் அப்படிங்கிறத வாரி வழங்கிட்டு இருக்காங்க. இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க,
முன்னாடி இருந்த காலகட்டம் மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் அவதூறு பேசுகிறீங்க, அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னா அமைதியாகவே இருப்பாங்க. என்ன பண்ணாலும் நம்ம ஆட்சியில் இருந்தால் நாம் சொல்கிறது தான் எங்கள் மக்கள்கிட்ட போய் சேரும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறத திமுக கண்டிப்பாக மறந்துடணும். ஏன் அப்படின்னா ஒரே ஒரு சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டணும் அப்படின்னு நினைக்கிறேன். திமுக ஐடிவிங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, டேய் சீமான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டேக் வந்து ட்விட்டரில் வந்து ட்ரெண்ட் பண்ணாங்க. அதுக்கு நாம் தமிழர் கட்சியோட ஐடிவிங்க இருக்காங்கல்ல, அவங்க ஒரு சம்பவம் செஞ்சாங்க. இவங்க செஞ்சது ஏதோ சம்திங் ஒரு 4 lakh 5 lakh அதை மாதிரி அந்த ஹேஷ்டேக் அப்படிங்கிறது போடப்பட்டது. பட் அவங்க செஞ்ச அந்த விஷயத்த நாங்கள் திரும்ப செய்கிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலினுக்கு எதிராக டே ஸ்டாலின் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஐடிவிங்க வந்து ஒரு அரை நாளில் அவங்க 5 லட்சம் தான் அதை பண்ணியிருந்தாங்க. பட் நாம் தமிழர் கட்சி சைட்லேருந்து பல மில்லியன் அப்படிங்கிறத செஞ்சாங்க. ஸோ இதில் திமுக தெளிவாக புரிஞ்சுக்கணும், நாம் என்ன பண்ணுறோமோ அதுக்கான எதிர்வினை அப்படிங்கிறது இங்கே சோஷியல் மீடியாவில் கிடைக்கும். நாம் சொல்கிறது தான் மக்கள் நம்புவாங்க அப்படின்லாம் இருக்கக்கூடாது. இங்கே எல்லா வினைக்கும் எதிர்வினை அப்படிங்கிறது உண்டு. காலம் வந்து இப்படியே ஒரே பக்கமே சுற்றிட்டு இருந்துடும் அப்படின்னு நினச்சி இவங்க செஞ்சாங்க அப்படின்னா இவங்க ஆட்சியை விட்டு இறங்கணும் அப்படின்லாம் தேவை கிடையாது. அதுக்கு முன்னாடியே இவங்க பரப்பக்கூடிய அசிங்கத்துக்கும் அவதூறுக்கும் கண்டிப்பா பதிலடி அப்படிங்கிறது சோஷியல் மீடியாவிலே கிடைக்கும். ஸோ இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய 4 விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.